காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சைக்கோ ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஃபேஸை முதற்கொண்டு சேஞ்ச் பண்ணுறா. அப்படி இருந்தும் ஹஸ்பண்டோட கையில் மாட்டிக்கிறா. கடைசியாக அவளுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஹஸ்பண்டை சூஸ் பண்ணுறதா லவரை சூஸ் பண்ணுறதான்னு. அதுலேயும் லவர் சைடில் உள்ள பெரிய ட்விஸ்ட்டே அது அங்கிளோட ஒய்ஃப்னு தெரியாமல் ஹீரோனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ ஃபைனலி ஹீரோனோட ஹாப்பினஸ் அவளுக்கு கிடைச்சிதா அப்படிங்கிறத இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோனை காமிக்கிறாங்க. அவளோட நேம் பேஸ்லி. இங்கே பாரு உன்னோட அவார்ட் சர்டிஃபிகேட். எனக்கு தெரியும் நீ இதே மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணுவேன்னு அப்படின்னு சொன்னால் தேங்க்ஸ் சீனியர் அப்படின்னா அவள் அந்த மேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட காஃபியை தெரியாமல் கொட்டிடுறா. இப்போ நீ கிளம்ஸியாக தான் இருக்கியா, நானே பண்ணுறேன் அப்படின்னு டிஷ்யூ எடுத்து அவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு மேன் இப்போ கோவமா வரான். அவனை பார்த்து ஹீரோயின் பயப்படுறா. நீ வீட்டை விட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். சீனியர் அங்கே நிற்கிற பாடி கார்ட்ஸ் பிடிச்சிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் அது என்னோட சீனியர் தான், அவங்க என்னோட சர்டிஃபிகேட் கொண்டு வந்து தான் கொடுத்தாங்க, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னா நான் உன்னை நம்புறேன் நீ உட்காரு அப்படின்னு சொன்னாலும் அவன் ஃபேஸில் கோவம் தெரியுது நல்லாவே. நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபிங்கர்ஸ் இருக்குது. இந்த 3 ஃபிங்கர்ஸை வச்சு தான் அவனை டச் பண்ணான். அதை நான் கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சுத்தமான ஒரு சைக்கோ கிட்ட தான் அவன் மாட்டியிருக்கா. நீ பயப்படாத ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளை காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அவளுக்கு ஃபீட் பண்ண போக அவள் இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருக்க, இருந்தாலும் நீ ஏதாவது சாப்பிடணும்ல அப்படின்னு கொடுத்து பார்க்குறான். அவள் வாயே திறக்க மாட்டேங்கிறா. ஸோ மெய்டை கூப்பிட்டு கத்துறான். இந்த டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் மாற்றுங்க, நியூவாக குக் பண்ணுங்க, மேடம் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் திரும்ப குக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு அவன் ஆர்டர் கொடுக்குறான். அப்புறம் அவனுக்கு கால் வருதுன்னு அங்கேருந்து எழுந்துச்சி போகிறான். அந்த டைம் வெளியே இருந்து பேஸ்லி வெளியே வா அப்படின்னு யாரோ கத்துறாங்க. வெளியே போய் பார்த்தா அவளோட ஸ்டெப் மாம் என்னை உள்ள விட மாட்டீங்களா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அங்கே நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸ் தானே, நீ மட்டும் நல்லா ரிச்சான ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்ட, உன் ஹஸ்பண்ட் உன்னை நல்லா பார்த்துக்கிறான், உனக்காக நல்லா செலவு பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் அம்மா ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன், பட் முடியல, நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறா. அவங்க ஜஸ்ட் ஸ்டெப் மாம் தானே, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் வேணா உன்னோட ஸ்டெப் மாமா இருக்கலாம், பட் சாரா உன்னோட ரியல் சிஸ்டர் தானே. உங்கள் அப்பா பேரலைஸ் ஆகிட்டு படுத்த படுக்கையான பிறகு சைல்டு சப்போர்ட்டுக்குன்னு உங்கள் அப்பா ஒத்த பைசா எனக்கு கொடுக்கல, அப்போ யார் எனக்கு காசு கொடுப்பா, ஸோ நீ தான் அதுக்கான மணியை பே பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என் சிஸ்டரை நான் டேக்கர் பண்ணிப்பேன், ஆனால் உனக்கு ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன். நீ இது வரைக்கும் என்ன பண்ணங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கியா? நான் சாரா கொடுத்த லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நீ உன்னோட கேம்பிளிங்காக ஃபண்டாக யூஸ் பண்ணி இருந்திருக்க அப்படின்னு அவ சொல்கிறா. அதுக்கு என்ன, உங்கள் அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உன் மதர் டைட்டில் இருக்கேன், அதனால உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீ எனக்கு காசு கொடுத்தா ஆகணும் அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போது ஹீரோ அங்கே வரான். உங்களுக்கு மணி தான் பிரச்சனைனா நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு கார்டை கொடுக்குறான். சன்னின்லாம் ரொம்பவே ஜெனரஸாக இருக்காங்க அப்படின்னு ஹாப்பி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா பாடி கார்ட்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. என்ன எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அதான் என் ஒய்ஃப் ஆல்ரெடி சொன்னால உங்களுக்கு மணி கொடுக்க மாட்டேன்னு, இந்த மணி நான் உங்களுக்கு கொடுத்தது உங்கள் 2 கையையும் உடைக்க போகிறேன், அதுக்கான காம்பன்சேஷன் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சிஸ்டர் அம்மா விட சொல்லு அப்படின்னு தங்கச்சி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் பண்ண தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, எனக்கு இந்த மணி வேண்டாம் அப்படின்னு அவங்களும் கெஞ்சுறாங்க. இன்னொரு டைம் என் ஒய்ஃப்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இல்லை, இன்னொரு டைம் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஃபைனலி அவங்கள மன்னிச்சு விடுறான். ஸோ அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ திரும்ப டேபிளுக்கு கூப்பிட்டு வந்து, மேடம் உங்களுக்காக நியூவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, இப்போ சாப்பிடு அப்படின்னு ஹீரோனுக்கு ஃபீட் பண்ண பார்க்குறான். அப்போ வாய் திறக்க மாட்றா. பசியில் இருந்தால் நீ சிக்காயிருவேன், அதுக்கு முன்னாடி சாப்பிடு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். மேடமே எவ்வளோ நல்லா சார் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அங்குள்ள மெய்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மேடம்க்கு ரெடி பண்ண கிஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவளை அங்கேருந்து அனுப்புனதும் ஹீரோயின் இப்போ பேசுகிறா. நீ மற்றவங்க பார்வைக்கு வேணால் பர்ஃபெக்டாக தெரியலாம், பட் எனக்கு மட்டும் தான் உன்னோட ரியல் ஃபேஸ் தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததெல்லாம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்குறா. நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இதை பற்றி என்கிட்ட பேசாதானே அப்படின்னு அவளை அடிக்க, இதுக்காக தான் நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அடுத்து நம்மளுக்குள்ள குழந்தை வந்துட்டா நீ என்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நடந்துக்கிறான். நீ ரொம்பவே அருவருப்பாக இருக்க அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. ஆமாம் நான் கிரேசி தான், பட் உன் மேலே உள்ள காதலில் தான் நான் பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் ஒரு பர்சன், நான் ஒன்றும் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்னு சொன்னால், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீ ஃபுல்லாகவே எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க. அது ஒரு கவுன், உனக்கு பர்த்டே சீக்கிரமே வரப்போதில்ல, அதுக்காக நான் ஒரு சூப்பரான பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன்,
ஓ சிஸ்டரே இன்வைட் பண்ணுறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் சரியா அப்படின்னு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பட்லரை பார்த்து, மேடம் நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு, அவ எங்கேயும் ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். பர்த்டே பார்ட்டி அப்போ ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வரா. உன்னோட ட்ரெஸ் ரொம்பவே கார்ஜியஸா இருக்கு அப்படின்னு சாரா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் சரி, எப்படிதான் இந்த மாதிரி தகுதியே இல்லாத ஒருத்தி போர்ட்டர் ஃபேமிலிக்குள்ள வந்தான்னு தெரில. இங்க வா, வந்து என்னோட ஸ்டேக்கை கட் பண்ணி கொடு அப்படின்னு அவகிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அப்ப அங்க வர, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பிளேட்டையே உடைச்சிடுறான். சாரி, தப்பான பட்டனை ஹிட் பண்ணிட்டேன் போல. எப்பவுமே ஒருத்தங்க அவங்களோட லிமிட்குள்ள இருந்தா நல்லது. அதை தாண்டி வரும்போது தான் அவங்களோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஸ்டெப் மாமுக்கு. நான் உங்கள வார்ன் பண்ணிக்கிறேன். இன்னொரு டைம் என்னோட லிமிட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்புறம் நான் எதையும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்கள பார்த்து வார்ன் பண்ணுறான். அவங்களும் பயந்து போயிட்டாங்க. இப்போ ஹீரோனை கூப்பிட்டு, இது உன்னோட பர்த்டே, மற்ற பீப்புள் உன்னோட நல்ல மூடை ரூயின் பண்ணுறது விடாத, நான் உன்னோட பர்த்டே ப்ரெசண்ட்டை காமிக்கிறவா அப்படின்னு அவளை கூப்பிட்டு போகிறான். அங்கே அவளுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கான். இதை 20 மில்லியன் பே பண்ணி நான் வாங்கினேன். ஜஸ்ட்டு உனக்காக தான். இதை பார்த்ததுமே எனக்கு தோணுச்சு, இது உன்கிட்ட தான் இருக்கணும், இது உனக்கானது அப்படின்னு அவளுக்கு போட்டு விடுறான். அப்படியே ரொமான்ஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போனா, உனக்கு எப்போவுமே எனக்கு என்ன வேணுங்கிறது தெரியாது, எனக்கு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னா, அவளை பேச விடாம அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஃபேஸை டேன் பண்ணிக்கிறா. திரும்பி பாரு, என்ன பாரு, இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கலனா ஓகே, உனக்கு வேற கிஃப்ட்ஸும் வச்சிருக்கேன், இதை நான் உனக்கு கொடுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்ணெடுத்து தள்ள வைக்கிறான். என் அம்மாவும் உன்னையுமா தான் நெறைய டைம் தப்பிச்சு ஓடுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, ஒவ்வொரு டைமும் என் அப்பா அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவாங்க. நான் என் அம்மாகிட்ட கெஞ்சிருக்கேன், என்னை விட்டு போகாதீங்கன்னு. ஆனா, எண்ட்ல எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் அழுறான். நீ ஷூட் பண்ணு, நானும் உங்க அம்மா மாரி தான். நீ என்னை கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவால ஷூட் பண்ண முடியல. அப்போ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அப்பா அம்மாவ போட்டு அடிக்கிறாங்க. நீ திரும்பவும் வேணா ஓடிப்பாரு, நீ எந்த மூலைக்கு போனாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சு இங்கே இழுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு அடி விழுந்துட்டு இருக்கு. அவன் குட்டி பையனா இருக்கான். அம்மா அடி வாங்குறத பார்த்துட்டு, அப்பா அடிக்காதீங்கப்பா, அம்மா என்னை எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொன்னா, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், பட் நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன உன் அம்மாவை சூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட கண் எடுத்து அந்த இடத்துல அவங்க தன்னோட உயிரை விடுறாங்க. ஹீரோங்க ஷூட் பண்றான். ஹீரோயினும் பயந்து போயிட்டா. அப்புறம் பார்த்தா புல்லட் இல்ல. பயப்படாத, இதுல புல்லட் கிடையாது. எனக்கு ஸ்டார்டிங்லலாம் எங்க அப்பா ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு புரியாம இருந்தது. பட் ஒண்ணு பார்த்த பிறகு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே லவ் தான் அப்படின்னு அவன் சொல்றான். நீ கவலைப்படாத, என் அம்மா மாதிரி நீ ஆக மாட்ட. நம்ம 2 பேரும் எப்பவுமே சேர்ந்தே இருப்போம். வா, உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போலாம் அப்படின்னு அவளை கூட்டு போறான். அவ கழுத்துல உள்ள நெக்லஸை சாரா பார்க்கறா. உன்னை பிரதரின்லாம் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு உன் மேல கேரிங்கும் அதிகமா இருக்கும்ல அப்படின்னு பேசினா, அது ஒன்றும் கேரிங் கிடையாது, அது ஒரு ட்விஸ்டட் பொசிவ்னஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவ அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு, சிஸ்டர் நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பிளான் பண்றியா? என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவ சொல்றா. கொஞ்ச நேரத்துல சாரா போயிட்டு, நிக், என் சிஸ்டர் கடல்ல குதிக்க போறா, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹீரோ அங்க ஓடி போறான். ஹீரோயின் எட்ஜில் நின்றுட்டு இருக்கா, கீழே குதிக்க போறா. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, நான் செத்துட்டேன்னா அப்புறம் என்ன விட்டுருவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, பேசலி ப்ளீஸ் இங்க வா, நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கலாம் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அதை கேட்குற மாதிரி இல்லை. அவனும் நீல் டோன் போட்டு ப்ளீஸ் பண்ணி கேட்குறான். ப்ளீஸ் இங்க வா, என் அம்மா மாதிரி பண்ணாத, நான் நீ என்ன கேட்டாலும் பண்றேன், என்னை உன்னை அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் கெஞ்சுறான். இது ரொம்பவே லேட்டு, நெக்ஸ்ட் லைஃப்ல நான் உன்னை மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் தண்ணிக்குள்ள குதிக்கிறா. ஹீரோவுக்கு அம்மா செத்துது. இப்போ ஹீரோயின் தான் கண்ணு முன்னாடி சாக ட்ரை பண்ணது எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனும் தண்ணிக்குள்ள விழுந்து தேடுறான். ஹீரோனோட பாடி கிடைக்கல. அடுத்து காட்டுக்குள்ள போய் தேடிட்டு இருக்காங்க ஆட்களை வச்சு. ஹீரோயின் அங்கதான் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. ஃபுல்லா எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணுங்க, அவ உயிரோட இருந்தா என்கிட்ட கூட்டுவாங்க, செத்துட்டானா அவளோட பாடி எனக்கு வேணும் அப்படின்னு அவன் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோனும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கா. ரோட்டுக்கு வந்ததும் அங்க ஒரு கார் வருது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நாக் பண்றா. அந்த பர்சனும் ஹெல்ப் பண்றான். ஸோ ஹீரோன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா ஹீரோ கண்ணில் படாம. எங்க சாரா சிஸ்டர், நீ நிக் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தூரம் போயிரு, அப்போதான் பிரதரின்ல எனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோனோட ஃபேன்சியான லைஃப் பார்த்து ஆசையா இருக்கு. ஸோ ஹீரோ மேல அவ விருப்பப்படுறா. எங்க அந்த பர்சன் ஹீரோனோட பிளேஸ் கூட்டு வந்திருக்கான். உன்னை யார் சேஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டு இருந்தா, அவ அங்க உள்ள பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறா. நீ பிளாஸ்டிக் சர்ஜனா அப்படின்னு கேட்டா அவனும் ஆமான்னு சொல்றான். எனக்கு கம்ப்ளீட்டா நியூ ஃபேஸ் வேணும் அப்படின்னு அவ கேட்குறா. கிரைம் பண்ணவங்க மட்டும் தான் இந்த மாதிரி ரெக்யூஸ்ட்லாம் வைப்பாங்க அப்படின்னு அவன் அதை ரிஜெக்ட் பண்றான். உண்மையான கிரிமினல் என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு அவன் கோட்டை கழட்டி காமிக்கிறா. கை ஃபுல்லா காயமா இருக்கு. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான்.
உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அதில ஒரு பிக்சர் பார்க்குறா. எனக்கு இந்த ஃபேஸ் குடுங்க அப்படின்னு அவ சொல்றா. எதுக்குன்னு கேட்டா, அந்த ஸ்மைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா, நான் இந்த மாதிரி ஹேப்பியா ஸ்மைல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நிக் இங்க இன்னும் ஹீரோயின தேடிட்டு தான் இருக்கான். பாஸ் நாங்க ஆல்ரெடி இந்த ரெசார்ட் ஃபுல்லா தேடிட்டோம். மேடம் பத்தி எந்த நியூஸுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஹெலிகாப்டர விடுங்க, சப்மரீன விடுங்க. என்ன ஆனாலும் அவள கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். மேபி இவ்வளோ நாள் ஆனதுக்கு அவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல வந்தா, அவ உயிரோட இருந்தாலும் செத்தாலும் எனக்கு தெரிஞ்சாகணும். அத உங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவ கூட சாக வேண்டியதுதான் அப்படின்னு அவன் திட்டிட்டு இருக்கான். இங்க ஹீரோனுக்கு ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுது. நியூ ஃபேஸ் கிடைச்சதுல அவ ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. அவளால இப்ப ஹாப்பியா ஸ்மைல் பண்ண முடியுது. தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொன்னா, அவ ஏதோ நர்வஸா ஃபீல் பண்றான். இன்னையிலேருந்து நான் பேசலே கிடையாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அடுத்து டாக்டர் அவள வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. உட்காரு. நீ உனக்குன்னு பிளேஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ என்னோட வீட்லயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். நான் உங்கள ஃப்ரீ லோட் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். நான் இங்க கிளீனிங் வேலையெல்லாம் நானே பார்க்குறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு அங்குள்ள திங்ஸ் எல்லாம் எடுக்க போறா. இல்ல இதெல்லாம் நானே அரேஞ்ச் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப பார்த்தா அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுது. அதுல அவன் ஒரு பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்திருக்கான். அந்த பொண்ணோட ஃபேஸு கரண்ட்ல உள்ள ஹீரோயின் ஃபேஸ் மாதிரியே இருக்கு. இது யாரு அப்படின்னு கேட்டா, அது நானும் என்னோட எக்ஸ் ஒய்ஃபும். அவ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்துட்டா அப்படின்னு அவன் சொல்றான். சாரி எனக்கு இது தெரியாது. உங்க எக்ஸ் ஒய்ஃபோட ஃபேஸ்ன்னு தெரியாம நான் இத கேட்டுட்டேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவால்ல. அவளால உனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடிஞ்சது தெரிஞ்சா, அவ ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க அவங்கள ரொம்பவே லவ் பண்ணியிருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்டா, நாங்க பண்ணிக்கிட்டது அக்ரீமெண்ட் மேரேஜ் தான். என்னோட ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாத்தையும் அவ பார்த்துக்கிட்டா. உண்மைய சொல்லணும்னா, நாங்க 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீ உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா எஸ்கேப் ஆகணும்னு நெனச்சா, உனக்கு ப்ராப்பரான ஐடென்டிட்டி தேவ அப்படின்னு அவன் சொல்றான். நீங்க என்ன மீன் பண்றீங்க? அப்போ நான் உங்க எக்ஸ் ஒய்ஃப் மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? அப்படின்னு அவ கேட்குறா. என்னோட ஃப்ரெண்டு வெட்டிங் சீக்கிரமே வரப்போகுது. அந்த டைம்ல நான் உன்னோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணா, எல்லாரும் அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் உனக்கு இது ஓகே இல்லன்னா சொல்லிரு. அன்கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு ஓகே. நான் இந்த லைஃப்ப நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹஸ்பண்ட் இன்னும் அவள விடாம தான் தேடிட்டு இருக்கான். அங்க சார போறா. நிக் நீ இப்போலாம் ஒழுங்கா சாப்பிட்றதில்ல. உனக்காக இத ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு குடுத்தா, அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு பாடிகார்டு வந்து, நாளைக்கு எரிக்கூட பையனுக்கு கல்யாணம் இருக்கு. நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்டா, என் சிஸ்டருக்கு இப்ப தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எப்படி என் பிரதர் இன் லாவால வெட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. நீ என்ன மீன் பண்ற? ஹீரோயின் இறந்துட்டான்னு சொல்றியா? அப்படின்னு அவள பார்த்து முறைக்கிறான். இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்த, அப்புறம் அவளோட பிளேஸ்ல ஒண்ணு நான் கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். நாளைக்கு ஸ்கெட்யூல் பிளான் பண்ண மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இங்க டாக்டர் கூட வெட்டிங்க்கு போறா. அங்க ஒரு பொண்ணு வந்து அவன் கைய பிடிக்க, அவன் கைய தட்டி விடுறான். ஸோ ஹீரோயின பார்த்துட்டு இது யாரு அப்படின்னு கேட்டா, இவ கிரேஸ் என்னோட ஒய்ஃப். அப்புறம் இது ஜென்னி என் அம்மா ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவ தான் அந்த கண்ட்ரி கேர்ள் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணா அப்படிங்கிற மாதிரி மட்டமா பார்க்குறா. அவ உன்னோட சிஸ்டர் இன்லா மரியாதை கொடு அப்படின்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவ அங்கேருந்து போறா. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி நானே என் எக்ஸ் ஒய்ஃபும் அப்ராட்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதனால இங்க யாரும் அவள பார்த்தது கிடையாது அப்படின்னு சொன்னா, அதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. இங்க அடுத்து நிக்கும் அந்த வெட்டிங்க்கு வரான். அவன பார்த்து ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. இங்க டாக்டர் அவன பார்த்து, "அங்கிள் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஷாக் ஆகி போய் நிக்கிறா. "இது யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னோட ஒய்ஃப் கிரேஸ்" அப்படின்னு ஹீரோயின காமிக்கிறான். அவ பயத்துல தலைய கூட தூக்காம நின்னுட்டு இருக்கா. "நீ இவ்ளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னோட நேம் நிக்கோலஸ்" அப்படின்னு கைய குடுக்க போறான். ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. "எனக்கு உடம்பு சரியில்ல. நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு அவ அங்கிருந்து போறா. "என்ன அங்கிள் பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்டா, "ஜஸ்ட் ஏதோ ஃபெமிலியர் ஃபீலிங் மாதிரி இருந்தது" அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். ரெஸ்ட் ரூம்க்கு வந்து ஹீரோயின் அவள காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் வெளிய வந்தா, அங்க அந்த ஜென்னியும் அவளோட ஃப்ரெண்டு வராங்க. "எனக்கு எல்லாமே தெரியும். ஹென்றி உன்ன டிவோர்ஸ்க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் நீ தானே அவன ஹோல்ட் அப் பண்ணி வச்சிருக்க. உன்னோட அப்பா ஒரு ஃபார்மர். அதனால ரிச்சான ஃபேமிலிய பார்த்து உனக்கு விடுறதுக்கு மனசு இல்ல. அப்படிதானே?" அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. கூட வந்திருக்கிற ஃப்ரெண்டும், "நீ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணது கூட ஸ்காலர்ஷிப்ல தானே கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு புவரான ஃபேமிலிலேருந்து வந்து மேரேஜ் பண்ணி ரிச் ஆகலான்னு பார்த்தியா?" அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் நக்கலா பேசுறாங்க. மேரேஜ்ங்கிறது 2 ஃபேமிலிய மேட்ச் பண்றது. உன்னோட பேரண்ட்ஸ் எப்படி ஹென்ரிக்கு ஈக்குவலா வர முடியும்? அப்படின்னு கேட்டா, அப்படி பார்த்தா உன்னோட ஃபேமிலியும் ஹென்ரியோட ஃபேமிலியும் ஈக்குவல் தான். ஆனா கேரக்டர்ன்னு வரும்போது, நீ அவன் பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா.
அதை கேட்டு கோவமா அடிக்க போனா ஹீரோ இப்போ வந்து அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறான். நீ யாரு? உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, என்னோட நேம் நிக்கோலஸ், நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு அவன் கேட்குறான். ஏய் நிக்கோலஸ்ங்கிறது ஹென்ரியோட அங்கிள், வா இங்கிருந்து போயிடலாம், இவங்க கிட்டலாம் நம்ம பிரச்சனை பண்ணா அவ்வளோதான் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளும் அதனால பயந்து அங்கிருந்து போறா. எங்க ஹீரோ வாட்ச் சரி பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த கையால் நிறைய அடி வாங்கியிருக்கா. இப்போ அவன் பக்கத்துல வந்ததும் பயத்துல கீழே விழுந்துடுறா. ப்ளீஸ் என் பக்கத்துல வராதீங்க அப்படின்னு அவ அழுறா. அவ பயப்படுறத பார்த்தா ஹீரோக்கும் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. என்னாச்சு அப்படின்னு அவளோட பக்கத்துல போறான். நீ யாரு? எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? உன் ஃபேஸ காமி, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அவளும் பயத்துல தள்ளி தள்ளி போறா. இப்போ ஹீரோனை பிடிச்சி ஃபேஸ பார்க்கறான். என்ன பாரு, நீ யாருன்னு சொல்லு, ஆன்சர் பண்ணு அப்படின்னு அவள் பிடிச்சி வச்சு கேட்டுட்டு இருக்கான். அவளை பார்க்கும்போது அவ கண்ணை பார்க்க அப்படியே அவளோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கு. ஸோ அவளை பிடிச்சி நீ யாருன்னு ஆன்சர் பண்ணு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கா. அவ பயத்துல பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. அவளை விடுங்க அங்கிள் அப்படின்னு ஹென்றி வந்து பிடிக்கிறான். நீ ஓகேவா அப்படின்னு கேட்டா, நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என்ன இந்த பிளேஸ்ல இருந்து கூட்டு போ அப்படின்னு அவ கேட்குறா. இப்போ அங்கிளை பார்த்து முறைச்சிட்டு அவளங்கிருந்து தூக்கிட்டு போக போறான். வெயிட் பண்ணு, நான் இன்னும் கேட்க வேண்டியது கேட்டு முடிக்கல அப்படின்னு சொன்னா, அங்கிள் அவ என்னோட ஒய்ஃப், உங்களோட நீசீன்லா, கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க அப்படின்னு அவளை அங்கிருந்து கூப்பிட்டு போறான். கார்ல போயிட்டு அவன் நடுங்கிட்டே இருக்கா. உனக்கு என்னாச்சு? நீ எதுக்கு அங்கிளை பார்த்து அவ்வளோ பயப்படுற அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி அவன் தான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ என்ன சொல்ற? உன்னை ஹர்ட் பண்ண பர்சன் அவனா? நான் இப்பவே போய் அவன்கிட்ட செட்டில் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போக போறான். இல்ல வெயிட் பண்ணு, நீ போகாத. நீ இப்போ போனா நான் இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி எதுவும் பண்ணாத. உன்னோட லாஸ்ட் நேம் வில்லியம்ஸ் தானே, நீ எப்படி அவனுக்கு நெஃப்யூ ஆன அப்படின்னு கேட்டா, நான் என் அம்மாவோட லாஸ்ட் நேமே யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அப்ராடில் தான் இவ்வளோ நாள் இருந்தேன். அங்கிள் கூட எனக்கு அதிகமாக கான்டாக்ட் கிடையாது. ஸோ அவன் தான் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு தான் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன்னை இந்த வெட்டிங் கூட்டு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா, உண்மையே சொல்லணும்னா இது உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது. நான் பண்ண வேண்டியது இப்போ அவனை விட்டு தள்ளி இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ பயப்படாத, நீ இன்னொரு டைம் அவனை மீட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அவனை உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹென்றி சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோ வீட்டுக்கு வந்தா கிச்சன்ல ஒரு பொண்ணு குக் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்ததும், பேசுறி எனக்கு தெரியும், நீ என்னை விட்டு போக மாட்டா அப்படித்தானே, என்கிட்டயே வந்துட்டல்ல அப்படின்னு அவளை போய் ஹக் பண்றான். பார்த்தா அது சாரா. பிரதரின்லா அப்படின்னு சொல்ல, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு அவன் கேட்குறான். ஆக்சுவலி நீங்க இப்போல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றது இல்ல, அதான் என் சிஸ்டருக்காக உங்களை டேக்கர் பண்ணிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு அவ சொன்னா. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது, நீ எதுக்கு பேசியோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படின்னு அவன் கேட்குறான். நான் குக் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸு டேட்டி ஆயிடுச்சு, அதான் என் சிஸ்டரோட ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா. உடனே ட்ரெஸ் ரிமூவ் பண்ணு, இன்னொரு டைம் பேசியோட திங்ஸை நீ டச் பண்ணக்கூடாது, அப்புறம் இந்த மாதிரி என் வீட்டுக்கும் இஷ்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அவளை அங்கேருந்து போக சொல்கிறான். அடுத்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. சார் உங்களுக்கு டைம் இருந்தால் கேர் சென்டருக்கு வர முடியுமா? உங்கள் ஃபாதர்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, மேடமை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், அவங்களும் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோ இப்போ நானே வரேன் அப்படின்ட்டு அங்கே போகிறான். டாக்டரை பார்த்து கோவமாக முறைக்கிறான். சார் அப்படின்னு அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ஃபுட்டை வாங்கி அவன் தான் ஃபாதர் ஃபீட் பண்ண போகிறான். டேட் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பேஸ்லிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியுது, பேஸ்லி ட்ராவலிங்காக வெளியே போயிருக்கா, அவள் ரிட்டர்ன் வந்ததும் ஃபியூ டேஸில் உங்களை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வரேன், நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இப்போ தான் அவங்க வாயை ஓப்பன் பண்ணுறாங்க. சார் வேற எதுவும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், என் ஃபாதர் இன்லாவே இவ்வளோ நாள் அட்டன் பண்ணிட்டு இருந்த டாக்டர் நர்ஸு யாரையுமே நாய் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி சார் நான் எல்லாரையும் இப்பவுமே ஃபயர் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்னொரு டைம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, அப்புறம் நீயும் இங்கே டேரக்டர் பொசிஷனில் இருக்க மாட்ட பார்த்துக்கோ அப்படின்னு அவனையும் வான் பண்ணிட்டு ஹீரோ வெளியே போகிறான். அங்கே ஹீரோயினும் அப்போ தான் அப்பா பார்க்க வரா. அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்ணிட்டே அங்கே வரா. இங்கே டாக்டரும் நர்ஸ் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோ வெளியே போன பிறகு தான் ஹீரோயின் அப்பாவை பார்க்கறதுக்காக உள்ள வரா. ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கல. அப்பாவை பார்த்ததும் நான் தாப்பா பேசியே வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்பாவுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, அவங்களும் ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடுறா. அப்பா எல்லாம் முடிஞ்சதும் நான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் பார்க்குறாங்க ஹீரோட மொபைல் இருக்கு. இனி இங்கேருந்து ஆபத்து, அப்பா நான் உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு அவன் அங்கேருந்து வெளியே போறா. இங்கே ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும்போது மொபைல் மிஸ் ஆனதை பார்க்குறான். ஸோ கேர் சென்டருக்கு திரும்ப போ, என் மொபைல் அங்கே தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு ரிட்டர்ன் வரான். இங்க ஹீரோயின் வெளியே போகவும் ஹீரோ அங்கே வரான். அவனை பார்த்து பயத்தில் அங்கே ஸ்ட்ரெச்சரில் இடிச்சிடுறா. லேடி உங்களுக்கு என்னாச்சு, நான் உங்களை தூக்கி விடுறேன் அப்படின்னு நர்சஸ் எல்லாம் சொல்கிறாங்க.
ஆனா ஹீரோயின் பயத்துல கீழே விழுந்து கிடக்குறா. ஹீரோ ரூம்குள்ள போன பிறகுதான் அவ எந்திரிச்சு அங்கிருந்து ஓடுறா. அப்பதான் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாட் உங்ககிட்ட தான் மொபைல் இருந்ததா அப்படின்னு கையில இருந்து வாங்குறான். அப்புறம் ஏதோ அவங்க மறைக்கிற மாதிரி தெரியுது. கைய பார்த்தா நீட்டா இருக்கு. பெட்ல நெயில் கட்டரும் இருக்கு. அத பார்த்துட்டு, அப்பா இப்ப யார் வந்தாங்களா? பேசி இங்க வந்தாளா? அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் பயத்துல இல்ல இல்லன்னு தலையாட்டுறாங்க. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் உள்ள ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்றான். அத பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு போனது தெரியுது. இந்த பொண்ணு என்கிட்ட எதையோ மறைக்கிறா அப்படின்னு அவள தேடி போறான். ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ஹென்றி இருமிட்டு இருக்கான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது லைட்டா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா ஹீரோயின் தொட்டு பார்க்கறா. உங்களுக்கு ஃபீவர் இருக்கு நான் போய் மெடிசன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அது வேண்டாம் அப்படின்னு அவ கையை பிடிச்சி இழுக்கிறா. ஹீரோயின் அவன் மேல வந்து விழுறா. உன்னை பார்த்ததுமே நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ காலிங் பெல் சத்தம் கேக்குது. அவன் வெளியே போய் பார்க்கறான். பார்த்தா ஹீரோ. அங்கிள் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் அங்கிருந்து ஓடுறா. நான் உன் ஒய்ஃபை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். வெயிட் பண்ணுங்க நீங்க இதெல்லாம் எப்பதான் ஸ்டாப் பண்ண போறீங்க? என் ஒய்ஃபை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உன்கிட்ட வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு அவன் உள்ள போய் ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ வீட்டில தான் இருக்க ஒழுங்கா வெளியே வந்துரு அப்படின்னு ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான். அப்போதான் மேல இருந்து சத்தம் வரது கவனிக்கிறான். ஸோ மேல போலான்னு பார்த்தா அப்போ ஹென்றி வந்து ஸ்டாப் பண்ண வரான். அவன் கையையும் தட்டி விட்டு இப்போ உள்ள போறான். நான் உங்களை வார்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அங்கிள் கூட பார்க்க மாட்டேன்னா போலீஸ் கால் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் மிரட்டுறான். அதே மாதிரிதான் நீ என்கிட்ட ஏதாவது மறைச்சேன்னா கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் உன்னை நெஃப்யூன்னு பார்த்து கூட நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அங்க இன்னும் பாத்ரூம் மட்டும் செக் பண்ணாம இருக்கு. ஸோ ஹீரோ அதை ஓப்பன் பண்ண போறான். ஹீரோயினும் சத்தம் கேட்டு டக்குன்னு டேப் ஆன் பண்றா. என் ஒய்ஃப் ஷவர்ல இருக்கா நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னா என்னோட ஒய்ஃபை நான் கண்டுபிடிக்கிறத யாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ டோர் ஓப்பன் பண்றான். ஹீரோயின் உள்ள டவுலோட தான் நிக்கிறா. நிக்கோலஸ் உனக்கு அறிவில்லையா அப்படின்னு கத்துனா ஹென்ரியும் ஹீரோ வெளுத்துட்டு போய் வெளியே வரான். வெளியே போங்க அப்படின்னு சொன்னா உன்னோட ஒய்ஃப் எதுக்கு நீ கேர் சென்டர் போனா அப்படின்னு அவன் கேட்குறான். என் ஒய்ஃபோட ஸ்கெடியூல் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லுமா என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். அவ ஒன்றும் உன்னோட ஒய்ஃப் கிடையாது அவ யாரு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவ என்னோட ஒய்ஃப் இல்லைனா அப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ என்ன உங்களோட ஒய்ஃபா? உங்களோட ஒய்ஃப் ஆல்ரெடி இறந்துட்டா அப்படின்னு அவன் சொல்றான். நீ என்ன சொன்ன அப்படின்னு ஹென்றி அடிக்க போக இப்போ அங்க ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணுங்க நிக்கோலஸ் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நான் சொல்றத கேளுங்க என் ஹஸ்பண்டை விடுங்க அப்படின்னு அவ கேட்குறா. நான் என்னோட ரிலேட்டிவ் பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா ஃபுட்டேஜ்ல நீ என் ஃபாதர் இல்லாவோட ரூம்ல இருந்து வந்த அப்படின்னு கேட்டா நான் தப்பான ரூம்குள்ள போயிட்டேன் நான் போக வேண்டியது ரூம் நம்பர் 3 அப்படின்னு சொன்னா சரி அப்போ நான் என்னன்னு கேட்குறேன் அந்த ரூம் நம்பர் 3ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டா அது பேங்க் சுமே என்னோட தூரத்து ரிலேட்டிவ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ சொன்னது உண்மையா இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ரூம் நம்பர்ல இருக்கிறது யாரு அப்படின்னு விசாரிக்க சொல்றான். ஹீரோயின் சொன்ன பர்சன் தான் அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கிள் இந்த மேட்டர் சும்மா விட மாட்டாங்க. எப்படியும் அந்த கேர் சென்டர்ல போய் இதை விசாரிக்க போவாங்க அப்படின்னா நீ இதுக்கு கவலைப்பட வேண்டாம். நான் எங்க அப்பாவை அடிக்கடி விசிட் பண்ண போவேன்ல அதனால அங்க உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதனால எதுவும் பெரிய பிரச்சனை வராது. என் கார் வந்துருச்சு நான் கிளம்புறேன். டாக்டர் வில்லியம்ஸ் பாஸ்ட்ல கொஞ்ச நாள் நீங்க தான் நல்லா டேக்கர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவ கிளம்ப போறா. பேஸ்லி நீ கண்டிப்பா போகணுமா? டெக்னிக்கலி சொன்னா நம்ம 2 பேரும் மேரிட் கப்புள். ஸோ நீ இப்போ போனேன்னா அதுவே மற்றவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆல்ரெடி எனக்கான ஜாப் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே ரெண்டலுக்கு அப்பார்ட்மெண்ட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஒர்க்குக்காக தான் இதை பண்ணுறேன்னா அது கன்வின்சிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி நீ ஒர்க் பண்ண போறல அதுக்கு பிஸ்னஸ் காஸ்டியூம் தான் தேவைப்படும். இந்த கார்டை வச்சுக்கோ உனக்கு என்ன தேவையோ வாங்கு அப்படின்னு கொடுத்தா நீங்க ஆல்ரெடி எனக்காக நிறைய பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைனா நீ என்ன ஃப்ரெண்டாவே கன்சிடர் பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்னு அவ கையில கொடுக்குறான். ஹீரோயின் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணியிருக்கா டிசைனிங் டிபார்ட்மெண்ட் தான். அப்போ ஹெட் வந்து சொல்றாங்க ஒரு முக்கியமான கிளைண்ட் நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. உங்களோடதுல யாரோட டிசைன் அவங்க சூஸ் பண்றாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் டீம் லீட் அப்படின்னு சொன்னா ஹீரோயின் நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. இங்க சீனியாரிட்டிலாம் பார்க்க மாட்டோம் டேலண்ட்டை தான் பார்ப்போம் நீயும் கலந்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ ஹீரோயினும் அதில் ஜாயின் பண்ற பிளான்ல இருக்கா. ஆனா அது அங்க உள்ள கோ ஒர்க்கர்ஸ்க்குலாம் பிடிக்கல. என்ன நீ ஜாயின் பண்ண போறியா உன்னால என் கூட போட்டி போட முடியுமா அப்படின்னு கேட்டா ஏன் முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க பாரு நீ என்ன காஸ்டியூம் போட்டிருக்க உனக்கு பேசிக் டேஸ்ட் கூட இல்லை. உன்னால உண்மையாவே டிசைன் பண்ண முடியுமா? உன்னோட லேப்டாப் இது உண்மையாவே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நக்கலா பேசுறாங்க. அப்போ ஹென்றி வரான். நீ வீட்லயே சில திங்ஸை விட்டு வந்துட்ட அதான் நான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அங்க வந்து எல்லாத்தையும் வைக்கிறான். அதுல பிராண்டட் ஹேண்ட்பேக் இருக்கு லேப்டாப் இருக்கு அதெல்லாம் எடுத்து வைக்க பக்கத்துல இருந்த பொண்ணு நீங்க யாரு எப்படி நீங்க ஆஃபீஸ்க்குள்ள அது பாட்டுக்கு நடந்து வரீங்க அப்படின்னு கேட்டா
நான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன நீ ரிச் காயை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி அவ கோச்சுக்கிட்டு போறா. எங்க ஹீரோயினும் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நான் உனக்கு கார் கொடுத்தேன் ஆனா நீ யூஸ் பண்ணவே இல்லை. அதான் நானே போயிட்டு உனக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு பார்த்து வாங்கினேன் அப்படின்னு அவன் சொல்றான். இங்க பாரு இதெல்லாம் நிறைய இருக்கு, எக்ஸ்பென்சிவாவும் இருக்கு, போய் ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்தையும் வச்சுக்கோ என்னை நம்பு, இந்த மாதிரி திங்ஸ்லாம் உனக்கு குட் லக் கொண்டு வரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்புறம் தான் சூப்பர்வைசர் கூப்பிட்டு பேசுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னோட டிசைனை தான் கிளைண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சந்தோஷப்படுறா. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நீயே கிளைண்ட்டுக்கு போய் உன்னோட டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கு ரெடியாக அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது அது ஹீரோ. அவனை பார்த்து நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அவனும் என்னோட ஒய்ஃபை நீ எப்போ மீட் பண்ண அப்படின்னு கேட்குறான். நான் ரீசெண்டாக தான் அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் வந்தேன், நான் எப்படி உங்கள் ஒய்ஃபை மீட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவளோட டிசைனை காமிச்சு இது அப்படியே என் ஒய்ஃப் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு அதை காமிச்சு கேட்குறான். மேபி நான் அவங்களோட ஒர்க்கை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ தானே சொன்னேன் என் ஒய்ஃபை நீ பார்த்ததே கிடையாதுன்னு அப்படின்னு கேட்டா, மேபி அது அவங்களோட ஒர்க்குன்னு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், நான் ஜஸ்ட் அவங்களோட ஒர்க்கை மட்டும் பார்த்துருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு தெரியுமா நான் ரீசெண்ட் டேஸாக என் ஒய்ஃபை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவளும் சொல்றா. ஸோ உனக்கு தெரியுமா அவ எங்க இருக்கான்னு அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அவளுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. வேற எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா ஹீரோ அவளை ஸ்டாப் பண்றான். நான் அவளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன், உனக்கும் ஒருவேளை என் ஒய்ஃபை தெரிஞ்சிருந்தா அவகிட்ட சொல்லிடு, ரொம்ப நாள் இல்லை நானும் அவளும் மீட் பண்றதுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கு அவன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ரொம்பவே பயமா இருக்கு. அதனால ஹெட்டை மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் என்னால் பண்ண முடியாதுன்னு பேசுறா. நீ என்ன பேசுற, நிக்கோல ஸ்பெஷலா ஒன்னதான் ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, இப்போ நீ இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடும், அதனால நீ தான் இதை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னால உண்மையாவே இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாது, அதுக்கு சில பர்சனல் ரீசன்ஸ்லாம் இருக்கு, நீங்க இதுல அன்வில்லிங்கா இருந்தீங்கன்னா நான் வேணா வேலையை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுறா. அங்கே இப்போ ஜென்னி வரா. என்னோட ப்ராஜெக்டை ஹீரோயின் தான் பண்ணணும், நானும் இங்க ஒரு டாப் கிளைண்ட் தெரியும்ல, என்னோட ரெக்வெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஹெட் இப்போ இதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் டிசைன்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கா. எனக்கு டீ எடுத்துட்டு வா ஹாட்டா வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போயிட்டு எடுத்துட்டு வரா. அதை ஹீரோயின் மேலேயே குட்டுறா, எவ்வளோ ஹாட்டா கொண்டு வந்திருக்க அப்படின்ட்டு. என் ஷூவை க்ளீன் பண்ணு அது டேட்டியா இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் நீங்க வேணும் தானே பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமா நான் வேணும் தான் பண்றேன், அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியும், நான் இங்க உன்னோட கிளைண்ட், அதுவும் டாப் கிளைண்ட், நான் சொல்றதை நீ பண்ணிதான் ஆகணும், உன்னால எதையும் ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினும் டிஷ்யூ எடுத்து க்ளீன் பண்றா. நல்லா பார்த்து க்ளீன் பண்ணு, இப்படி பார்க்கதான் உனக்கு ஒரு வில்லேஜ் கேர்ள் மாதிரி தெரியுது, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ ஹென்றி கூட சுத்திட்டு இருப்ப அப்படின்னு அவ கேட்குறா. ஸோ ஸ்மால் டவுன்ல இருந்து வர்ற பீப்புளெலாம் உங்க எல்லாரோட கீழே தான் நீ சொல்றியா அப்படின்னு கேட்டா, ஆமா உங்களை மாதிரி பீப்புளெலாம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேலைக்கு தான் கரெக்டாக இருப்பீங்க, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னு கேட்டுக்கோ, நீ ஹென்ரியை விட்டு தள்ளியே இரு, எங்க ஃபேமிலியோட பவருக்கு நான் நினைச்சா நீ அப்புறம் இந்த சிட்டிலே இருக்க முடியாது அப்படின்னு அவ சேலஞ்ச் பண்றா. அப்போ உங்க ஹீரோ வரா. நீ சொல்றது உண்மையா அப்படின்ட்டு வாய்ஸை கேட்டு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. இப்போ அவன் அங்க வந்து உட்காந்துட்டு நீல் டவுன் போட்டு என்னோட ஷூவை க்ளீன் பண்ண அப்படின்னு அவன் சொல்றான். நான் இதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஏன்னா ஜஸ்ட் என்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் போதும் உன்னோட ஃபேமிலியே இந்த சிட்டியை விட்டு டிசப்பியர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்ல, அவளே இப்போ பயத்துல டிஷ்யூ எடுத்து க்ளீன் பண்றா. அப்புறம் நீ எனக்கு ஒரு டீ எடுத்துட்டு வா ஹாட்டா எடுத்துட்டு வா அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோனும் எடுத்துட்டு வரா. அதே இப்போ ஜென்னி மேல ஹீரோ ஊத்துறான். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, உன்னோட கரண்ட் கெப்பாசிட்டிக்கு என் கூட சேலஞ்ச் பண்ற அளவுக்கு உனக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, ஸோ இப்பத்துலேருந்து நீ எப்போ ஹீரோயினை பார்த்தாலும் கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடு, இல்லைன்னா அப்புறம் நெக்ஸ்ட் டைம் இந்த அளவோட நிற்காது அப்படின்னு அவன் மிரட்டுறான். ஸோ அவங்கிருந்து போறா. ஹீரோயினும் போலான்னு பார்த்தா, நீ நில்லு, நான் அவளை தான் போக சொன்னேன் ஒன்றை போக சொல்லல அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு என்ன ஒர்க் இருக்கு நான் போகணும் அப்படின்னு கேட்டா, நீ இதெல்லாம் பண்றத பார்த்தா என்ன அவாய்ட் பண்றதுக்காக பண்ற மாதிரி இருக்கு, இதெல்லாம் நீ கில்ட்டி ஃபீலிங்ல பண்றியா இல்லைன்னா உண்மையாவே என் ஒய்ஃப் கூட நீ இன்வால்வ் ஆயிருக்கியா அப்படின்னு அவன் கேட்குறான். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல எனக்கு உங்க ஒய்ஃப் தெரியாது, உங்களோட பேஸ்லெஸ் அக்யூசேஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னு நான் குயிட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ என்ன இது புரிஞ்சுக்கலையா, இந்த கம்பெனி நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், இப்போ நான் தான் உன்னோட பாஸ், நீ ஒர்க்குக்கே போக வேண்டாம்னு நினச்சனா ஓகே, இல்லை நீ எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி அந்த கம்பெனியை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டால், என் ஒய்ஃபை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் கண் பார்வையிலேருந்து நீ ஒரு செகண்ட் விலகக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்காக ஹீரோ பார்க்குறதுக்கு போகிறா.
அப்போ பேப்பர்ஸை கொடுத்தா ஃபர்ஸ்ட் உட்காரு, நம்ம டின்னர் சாப்பிட்டு அப்புறம் சைன் வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோனும் உட்காந்து வெயிட் பண்றா. அப்புறம் பார்த்தா அவன் ஃபுல்லாவே சீ ஃபுட்டா ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் சாப்பிட்றதுக்கு ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கா. என்ன சாப்பிடாம இருக்கீங்க? என்னோட ஒய்ஃப்க்கு தான் சீ ஃபுட்னா அலர்ஜி, உங்களுக்கும் அலர்ஜியா என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல, எனக்கு சீ ஃபுட்னா ஃபேவரட் அப்படின்னு அவளும் ஹீரோ முன்னாடி எடுத்து சாப்பிட்றா. அப்பவே அவளுக்கு இச்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறா அப்படின்னு அவ போறா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு ஹீரோ எந்திரிக்க போறான். அதுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டா. ரெஸ்ட் ரூம்ல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவ சொல்றா. பட் எதுக்கு ஸ்கார்ஃப் போட்டிருக்க அப்படின்னு கேட்டா, அது ஆல்ரெடி பேக்ல தான் இருந்துச்சு, நான் வியர் பண்ண மறந்துட்டேன், அதான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கிறான். அங்கிள் என்ன பண்றீங்க? மற்ற பீப்புளெலாம் இருக்காங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னா, என் முன்னாடி யார் காசு பேசுறான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவன் இப்போ அந்த ஸ்கார்ஃபை ரிமூவ் பண்ணுறான். அதில் அவளுக்கு ரெட்டிஷ் மார்க்காக இருக்கு. இதெல்லாம் உன்னோட அலர்ஜி ரியாக்ஷன் தானே அப்படின்னு கேட்டா, ஹீரோனும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ அங்கே ஹென்றி வரான். அங்கிள் உங்களுக்கு இது கூட தெரியாதா? இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள உள்ள பண்ணு அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டா, நான் இங்கே மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காக வந்தேன். ரெஸ்ட் ரூமில் என் ஒய்ஃபை எதிர்பாராத விதமாக மீட் பண்ணேன், அதான் கொஞ்சம் அப்படியே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோக்கு என்ன நம்பிக்கை இல்லை. அங்கிள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் இங்கே வேணா பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அவளை கிஸ் பண்ண போகிறான். போதும் அப்படின்னு ஹீரோ ஸ்டாப் பண்ண, சரி அங்கிள் அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். இப்படியே போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, இதுக்கான ஒரு சொல்யூஷனை திங்க் பண்ணணும் அப்படின்னு ஹென்றி சொல்கிறான். ஹீரோனும் இதுக்கு நம்ம என்னதான் சொல்யூஷன் யோசிக்கிறது அப்படின்னு கேட்டா, உன்னோட வெட்டிங் ரிங் இருக்கா அப்படின்னு ஹென்றி அதை வாங்குறான். அடுத்து ஹீரோக்கு அப்டேட் கிடைக்குது, உங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அங்க போய் பார்க்கறான். அந்த டெட் பாடியோட விரல்ல இவங்களோட மேரேஜ் ரிங் இருக்கு. சாராவும் அங்க போயிட்டு, அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டியே, நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ ஃபேஸை பார்க்கணும்னு ட்ரை பண்றான். ஆல்ரெடி பாடி வாட்டர்ல ரொம்ப நாள் சோக் ஆயிடுச்சு, உங்களால ஃபேஸை பார்த்தாலும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, மேடம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான். இது எல்லாமே ஹென்ரியோட வேலை தான். ஹீரோயின்ட்ட மேரேஜ் ரிங்கை வாங்கி நான் ஒரு பாடியை கண்டுபிடிச்சி அதை நீந்தாங்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ண வைக்கிறேன், அப்போதான் அங்கிள் ஃபுல்லாக கிவ் அப் பண்ணுவாங்க அப்படின்னு ஹென்றி சொல்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிக்கோலஸ் இந்த மேட்டர் சும்மா விட மாட்டான், அவன் கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பான், அதில் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொன்னால், எனக்கு அது பெரிய மேட்டர் கிடையாது, நான் ஒரு டாக்டருங்கிறத மறந்துட்டியா, நான் என்னோட சீனியர்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன், டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாற்றி வைக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ எனக்காக நிறைய பண்ணுற, இதெல்லாம் உன்னோட எக்ஸ் ஒய் ஃபேஸ் மாதிரி நான் இருக்கேங்கிறதுக்காகவா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவளோட கையை பிடிச்சி பேசுகிறான். ஹீரோயின் நான் டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவாய்ட் பண்ண பார்த்தா, இப்போ அவளை பக்கத்தில் கூப்பிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் கிடையாது, நீ தான் அப்படின்னு அவளை கிஸ் பண்ணுறான். ஹீரோ ஃபைனல் ரிச்சுவல்ஸ்க்காக போயிருக்கான். செமையா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பேஸ்லி உனக்கு இடி இடிச்சா பயந்தானே, நான் உன் கூடயே ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுறான். ப்ளீஸ் நீ என்கிட்ட திரும்ப வர மாட்டியா? ஏன் என்னை தனியாக விட்டு போனேன்? என் அம்மா மாதிரியே நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, என்கிட்ட வந்துரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் உன்னை நீ எப்பவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அழுதுட்டு இருக்கான். அப்போ அவங்க கண்ணை பார்த்ததும், இதுதான் கரெக்டான சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், நானும் உங்ககிட்ட வந்துட்டா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு கண் எடுத்து ஷூட் பண்ண போறான். அப்போ அவங்க சாரை வந்து ஸ்டாப் பண்றா. பிரதர் இன்லா நீங்க என்ன பண்றீங்க? ஆல்ரெடி நான் என் சிஸ்டரையும் இழந்துட்டேன், இப்போ உங்களையும் நான் இழக்க விரும்பல அப்படின்னு அவனை பிடிக்கிறா. என் சிஸ்டர் சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசையா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தா, அந்த டைம் நீங்க ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட கொடுக்கல, நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறான். என் சிஸ்டரோட கடைசி ஆசை நீங்க என்னை டேக்கர் பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கா. நீங்க எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க, என் சிஸ்டர் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணாலும் அதை என்னாலையும் உங்களுக்கு பண்ண முடியும், அவளால பண்ண முடியாததே என்னால பண்ண முடியும், நீங்க ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவ கேட்குறா. இதுதான் பேசியோட கடைசி ஆசைனா கண்டிப்பா நான் ஒன்று அவளுக்காக டேக்கர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தா கன் எடுத்து காமிக்கிறான். நான் ஒன்று அவளுக்காக டேக்கர் பண்ணிப்பேன், பட் இன்னைக்கு நீ பண்ண மாதிரி இன்னொரு டைம் ட்ரை பண்ண, அப்புறம் ஒன்று நான் உன் சிஸ்டர்கிட்டயே அனுப்பிடுவேன் அப்படின்னு அவளை மிரட்டுறான். ஹீரோயின் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டதுலேருந்து ஹீரோ ரெஸ்ட்டே எடுக்காம 1 மந்த்தாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு மீட்டிங்கை வேணா ரீஸ்கெடியூல் பண்ணவா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்காம இப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவசியம் இல்லை, ஒரிஜினல் பிளான் படியே போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோனோட லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஹென்றி எங்கே வரான், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நீ லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டு போயிட்டேன், அதான் கொண்டு வந்த அப்படின்ட்டு வந்து கொடுக்குறான். தேங்க்ஸ் அப்படின்னா,
இன்னைக்கு நைட்டு ஒர்க் முடிஞ்சதும் நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் பாய் சொல்லிட்டு கிளம்ப போறா. டேன் பண்ணா அங்கே ஹீரோ வரான். அவனை பார்த்து அவ ரொம்பவே பயப்படுறா. ஸோ ஹென்ரியும் அவன் மேலே கை வச்சு அவளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு என்னமே இவன் மேலே சந்தேகமாக தான் இருக்கு. அவன் கிராஸ் பண்ணி போன பிறகு தான் ஹீரோனால மூச்சு கூட விட முடியுது. எல்லாம் ஓகே அவன் போயிட்டான் அப்படின்னு சொன்னா ஹீரோயினும் நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. நீ பயப்படாத, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஹென்றி சொல்லிட்டு இருக்கான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் ஒர்க்குக்கு போறா. சேஃபாரு எப்போ வேணா கால் பண்ணு அப்படின்னு ஹென்றி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜென்னி வரா. ஹென்றி எனக்கு இன்னைக்கு பர்த்டே, நான் அதுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஹோட்டல்ல, நீயும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த டைம் என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஹென்றி என் அம்மா உன்னை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க, உன்னை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ண சொன்னதே என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பார்ட்டிக்கு ஹீரோயினையும் கூப்பிட்டு போறான். அவளை பார்த்ததும் இவ இதுக்கு வந்தா அப்படின்னு ஜென்னி கேட்குறா. இவ என்னோட ஒய்ஃப், என் கூட தான் வருவா அப்படின்னு அவன் சொல்றான். ஹென்றி நான் உனக்காக ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்கேன், அதை உனக்காக சிங் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஸ்டேஜ்க்கு போய் பாட்டு படிக்கிறா. அது நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க. ஹென்றி கிட்டேயும் உனக்கு என்னோட சிங்கிங் பிடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டா அவனும் தலையாட்டுறான். அடுத்து ஹீரோனை பார்த்து நீயும் ஒரு சாங் படிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. அவகிட்ட என்ன கேட்குற, அவ ஒரு வில்லேஜ் பொண்ணு, அவளுக்கு என்ன தெரிய போகுது, அங்கே போனால் அவளுக்கு எம்பரசிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் சொல்லாத, மேபி அவளுக்கு ஹிடன் டேலண்ட் இருக்கலாம், நீங்க ஏன் எனக்கு பர்த்டே ப்ரெசெண்டாக ஒரு பாட்டு பாடி காமிக்க கூடாது அப்படின்னு அவ கேட்குறா. ஹீரோனும் ஏன் முடியாது, நான் படிக்கிறேன் அப்படின்னு ஸ்டேஜுக்கு போறா. அவளோட சிங்கிங் சூப்பராகவே இருக்கு. எல்லாருமே அதை பார்த்து மெஸ்மரைஸ் ஆகி போயிருக்காங்க. ஹீரோ அந்த பக்கமாக கிராஸ் ஆகுறான். அவனும் அந்த சிங்கிங் கேட்குறான். இது அப்படியே பேஸ்லி வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு அவன் அதை பார்த்துட்டு இருக்கான். ஸ்டேஜுக்கு போயிட்டு பேஸ்லி எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு, நீ வந்துட்டல அப்படின்னு அவளை பிடிச்சி ஹக் பண்ணுறான். அப்புறம் தான் ஃபேஸை பார்த்தா ஹீரோயின் நீயா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இப்போ ஹென்றி போயிட்டு அங்கிள் அடிக்கிறான். உங்களுக்கு என்னதான் பண்ணணும் ஹீரோனை சும்மா விடுறதுக்காக, உங்களோட ஒய்ஃப் ஆல்ரெடி இறந்துட்டாங்க, இனி அவங்க திரும்ப வர போறதில்ல அப்படின்னு சொன்னா ஆமா என்னோட ஒய்ஃப் திரும்ப வர போறதில்ல, அதான் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், இனி நீ எனக்கு தான் வேணும் அப்படின்னு ஹீரோனை போய் பிடிக்கிறான். உங்களுக்கு என்ன பைத்தியமா, அவ என்னோட ஒய்ஃப், இன்னொரு டைம் நீங்க அவளை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹென்றி திரும்பவும் அடிக்கிறான். ஹீரோயின் ஹென்ரியை பார்த்து நீ ஓகேவா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தா ஹீரோயின் கிளாஸ் எடுத்துட்டு போய் அவன் மண்டையில போட்டு உடைக்கிறான். அதுல அவன் கீழே விழுறான். ஹென்றி உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவன்கிட்ட போனா ஹீரோ பேசுறேன்னு ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். என்ன விட விடுன்னு அவ கத்துறா. ஆனா ஹீரோ அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். இங்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டான். ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் முறைச்சிக்கிட்டே இருக்கா. இன்னிலிருந்து உன்னோட வேலை பேஸ்லி மாதிரி ஆக்ட் பண்றதா அப்படின்னு சொன்னா அதுக்கு நீ பேசாம என்ன கொன்னுரு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உண்மையாவே நான் ஒரு பர்சன் நீ கொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா அது ஹென்ரியா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நீ சேஞ்ச் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயினா உனக்கு கோவமா அடிக்கிறா. உனக்கு யார் இந்த கட்ஸ் கொடுத்தது என் மேல கை வைக்கிறதுக்கு அப்படின்னு கழுத்து பிடிச்சு நடிக்கிறான். அப்புறம் அவனுக்கு ஒய்ஃப் கிட்ட ப்ராமிஸ் பண்ணது ஞாபகம் வருது. நீ என்கிட்ட திரும்ப வந்துட்டனா நான் உன் மேல கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ ஹீரோ இப்போ கை எடுத்துட்டு நான் என் ஒய்ஃப்க்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இன்னொரு டைம் நான் வயலண்டா இருக்க மாட்டேன்னு. ஸோ உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலனா நான் நாளைக்கு ஹவுஸ் கீப்பர்கிட்ட சொல்லி வேற ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஹீரோ அவளுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே பாஸ் உங்களுக்காக ஸ்பெஷலாக பிக் பண்ணியிருக்காங்க, இந்த சீசனோட கலெக்ஷன். அப்புறம் 2 பியூட்டிஷியனையும் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள அனுப்பிடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உங்களுக்கு இந்த பிளாக் கார்டையும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கையில கொடுக்க போனா அப்போ இதுக்கு மீனிங் நான் ஷாப்பிங் போலாமா அப்படின்னு அவ கேட்குறா. ஆமா கண்டிப்பா போலாம், ஆனா பாடி கார்ட்ஸ் உங்களோட சேஃப்டிக்காக கூட வருவாங்க அப்படின்னு அவ சொல்றா. இது மட்டும் தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே எனக்காக நிக்கோலஸ் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிருங்க அப்படின்னு கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. பிடிச்ச மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கா. ஹீரோ நைட்டு ரிட்டர்ன் வரும்போது அவ அங்க ரெடி ஆயிட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு இந்த நைட் கவுன்ல நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு ரொமான்ஸ் பண்ண போறான். ஹீரோனு தேங்க்ஸ் எனக்காக நீ பண்ண எல்லாத்துக்காகவும் அப்படின்னு சொன்னா தேங்க்ஸ் எல்லாம் வாயால சொல்லக்கூடாது, உன்னோட ஆக்ஷன்ல தான் சொல்லணும் அப்படின்னு பக்கத்துல கிஸ் பண்றதுக்கு வரான். அப்படியே பெட்டுக்கு அவளை தூக்கிட்டு போக இப்போ கிஸ் பண்றதுக்கு போனா ஹீரோனும் நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், இது என்ன அஃபேரா, ஒரு அங்கிளுக்கும் நீ சீன்லாக்கும் உள்ளது அப்படின்னு கேட்க நீ நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அட்லீஸ்ட் ஏதாவது அஃபிஷியலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. ஸோ நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா எப்படியும் நான் ஸ்டாண்டினாக இருக்க போறேன்னு முடிவாயிருச்சு. ஸோ அதை கரெக்டாக பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. அவனும் அதை கேட்டு சந்தோஷப்படுறா. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன்,
உனக்கான ப்ராப்பர் டைட்டில நான் குடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி நான் நாளைக்கு வெட்டிங் கவுன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். என் கூட ஒரு பொண்ணையும் கூட்டு போலாமா? அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கும் ஹீரோ சரின்னு சொல்றான். ஹீரோயின் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கா. அங்க சாரதா அவ கூட வந்திருக்கா. உனக்கு சோசியல் லேடர்ல எப்படி ஏறணும்னு தெரிஞ்சிருக்கு. அதான் ஹென்றி என் பிரதர் இன் லா விட ரிச் இல்லன்னு தெரிஞ்சதும் நீ அவனை விட்டு இங்க வந்துட்ட. உனக்கு மாரல்ஸ் பத்திலாம் எந்த கேரிங்கும் இல்ல அப்படின்னு அவ திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் பேசுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா சாரா அட்டாக்கிங் மோட்லயே இருக்கா. நீ என் பிரதர் இன் லாக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்லாம் கத்திக்கிட்டு இருக்கா. உள்ள வா அப்படின்னு அவளை பிடிச்சு இழுத்துட்டு போறா. அங்க போயிட்டு இந்த ட்ரெஸ் கழட்டு இதுக்கெல்லாம் நீ ஒர்த்து கிடையாது அப்படின்னு ஹீரோயின் கூட சண்டை போடுறா. ஏய் சாரா நான் தான் உன்னோட சிஸ்டர் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இது உண்மையாவே நீயா? உன் ஃபேஸ்க்கு என்னாச்சு? உன் பாடியை நாங்க பார்த்தது எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? உண்மையாவே உனக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்ப டைம் இல்ல. ஹென்றி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா அவன் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். நீ உண்மையாவே அவனை லைக் பண்றியா அப்படின்னு கேட்டா சாரா அதை பத்தி பேசுறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல. உன்கிட்ட எதுவும் வழி இருக்கா அந்த பாடி கார்ட்ஸ் தாண்டி நான் வெளியே போறதுக்கு அப்படின்னு கேட்டா சிஸ்டர் நீ வேணா என்னோட ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே போயிரு. நான் நிக்கோலஸ் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்க பாக்குறேன் அப்படின்னு அவ சொல்றா. தேங்க்ஸ் சாரா அப்படின்னு அவளை ஹக் பண்ணிக்க எங்க சாராக்கு சிஸ்டர் இந்த டைம் நீ ரொம்பவே தூரம் போயிடணும் திரும்ப வரவே கூடாது அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறா. எங்க சிஸ்டர் அந்த வெட்டிங் கவுனை போட்டு பார்த்துட்டு இருக்கா. நிக்கோலஸ்க்கு மட்டும் நீ வேற ஒரு மேன் லைக் பண்றேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை கொண்டுருவான் அப்படின்னு அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயின் ஹென்ரி பார்க்கறதுக்கா ஹாஸ்பிட்டல் போறா. அங்க அவன் இன்னும் அன்கான்சியஸ்ல தான் இருக்கான். அதை பார்த்து அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சாரி ஹென்றி இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான். என்னால தான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவனும் வேக்கப் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. பேஸ்லி அப்படின்னு தான் அவன் சொல்லிக்கிட்டே கண்ணு முழிக்கிறான். நீ வேக்கப் ஆயிட்டியா அப்படின்னு அவனை பார்க்க நீ எப்படி இருக்க? அவன் எதுவும் உன்னை ஹர்ட் பண்ணானா அப்படின்னு அவளை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். இல்ல நம்ம இந்த பிளேஸை விட்டு போயிடலாமா? நம்ம 2 பேரும் இங்க இருந்து காணாம போயிடலாம். வேற ஒரு பிளேஸ்ல நியூவா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யாருக்குமே தெரியாத பிளேஸ்க்கு நம்ம 2 பேரும் மட்டும் போயிடலாமா? அவன் என்னை திரும்ப கண்டுபிடிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் பயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க ஹீரோ வந்து நிக்கிறான். அவளோட ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சிட்டான். பேஸ்லி அப்படின்னு அவளை கூப்பிடுறான். நிக்கோலஸ் உன்னை இங்க யாரும் கூப்பிடல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னா இப்போ ஹீரோட பாடி கார்ட்ஸ் போயிட்டு அவனை பிடிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் பக்கத்துல போக அவ பயத்துல பின்னாடி போய்கிட்டு இருக்கா. நீ உண்மையா சாகல ஆனா உன் டெத்தை ஃபேக் பண்ணி உன் ஃபேஸை சேஞ்ச் பண்ணது எல்லாமே என்ன விட்டு போறதுக்காகவா அப்படின்னு அவளை பார்த்து கேட்டுட்டு இருந்தா. உனக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா என்கிட்ட வா அவகிட்ட போகாத அப்படின்னு ஹென்ரியே சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அவனோட ஃபோக்கஸ் எல்லாமே ஹீரோயின் மேலதான் இருக்கு. பக்கத்துல போக போக அவ பயத்துல அழுதுகிட்டு இருக்கா. இப்ப அவளை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். எல்லாம் ஓகே நான் ஆல்ரெடி உன்னை மன்னிச்சிட்டேன். நீ தான் திரும்ப வந்துட்டல நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தானே அப்படின்னு கேட்டா இல்ல நமக்குள்ள எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? எதுக்கு இப்படி சொல்ற? இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானா அப்படின்னு ஹென்றி காமிச்சு கேக்குறான். இப்பதான் அங்க சாரா வரா. சிஸ்டர் நீ ரொம்பவே அன்கிரேட்ஃபுல்லா இருக்க. பிரதரின்லாம் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க சின்சியரிட்டியோட. ஆனா நீ எப்படி அவங்களை ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுறா. சாரா அப்போ நீ தான் இவன்ட்டு சொன்னதா அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. ஸோ ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு பின்னாடி போட்டும் கொடுத்துருக்கா அப்படின்னு ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகுறா. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. நீ பிரதரின்லா கிட்ட ஃபுல்லாவே போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவ சொல்ல நீ வாய் மூடு அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ எக்ஸாக்டா எதுக்காக இதெல்லாம் பண்றங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு காசிப்பிங்னா ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல. ஸோ இவளை கொண்டு போய் அவளோட நாக்கு கட் பண்ணுங்க அப்படின்னு அவன் ஆர்டர் கொடுக்குறான். இப்போ அவளை வந்து பாடி கார்ட்ஸ் பிடிக்கிறாங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர் என்னை காப்பாத்து அப்படின்னு அவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளே பெரிய சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ அவளால எதுவும் சொல்ல முடியல. என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு அவளை அங்கிருந்து கூப்பிடுறான். ஹீரோனை விட சொல்லி ஹென்றி கேட்டுட்டு இருக்கான். ஹென்றி நான் உன்னை வார்ன் பண்ணிக்கிறேன். இவ என்னோட ஒய்ஃப். ஃபேமிலி ஹையரார்கி படி பார்த்தா இவளை நீ ஆன்டின்னு தான் கூப்பிடணும். உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா அவனை வார்ன் பண்றா. வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோன் அங்கிருந்து கூட்டு போறான். வீட்டுக்கு போயிட்டு முழு சைக்கோவே மாறிட்டான். பேஸ்லி நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றது உனக்கு தெரியும் தானே. நீ எப்படி என்னை ஏமாத்தலாம் அப்படின்னு பக்கத்துல போனா நீ ஒன்னும் ஜோக் பண்ணாத இது லவ்வே கிடையாது அப்படின்னு சொன்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் லவ் பண்ற பர்சனை என் பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இது லவ்லனா வேற என்னதான் லவ் நீயே சொல்லு அப்படின்னு கேட்டா லவ்ங்கிறது ஒரு பர்சனுக்காக நம்ம வில்லிங்க சாக்ரிஃபைஸ் பண்றது, மற்றவங்களோட ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, கண்ட்ரோல் பண்றதோ பொசஸ் பண்றதோ கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி அப்போ உன்னை பத்தி சொல்லு. நீ எப்பவாவது என்ன லவ் பண்ணிருக்கியா? ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் தான் லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டா ஹீரோனும் இல்ல. நான் உன்கிட்ட ஃபீல் பண்ணது எல்லாமே ஃபியர் மட்டும்தான். நீ ஒரு மான்ஸ்டர் ஒரு பைத்தியம் அப்படின்னு அவ கத்துறா. அப்போ நீ ஹென்ரிய லவ் பண்றியா அப்படின்னு கேட்டா
ஆமா, நான் அவன தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதும், அவன் கோவத்துல ஹீரோயின் கழுத்த பிடிச்சு நெரிக்கிறான். அவன் தான் இந்த வேர்ல்டுல ஜென்யூனான ஃபீலிங்ஸும் இருக்குன்னு எனக்கு புரிய வச்சான். அவன் உன்ன விட 1000 டைம்ஸ் இல்ல 10,000 டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவள புடிச்சு தள்ளுறான். ஸ்டாப் பண்ணு அப்படின்னா, இல்ல நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் உன்ன லவ் பண்ணவே இல்ல. நான் இப்போ சொல்றேன். நீ செத்தா கூட ஒரு சொட்டு கண்ணீர் நான் விட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. கோவத்துல அங்குள்ள கிளாஸ் போட்டு உடைக்கிறான். எனக்கு தெரியும் நீ எப்பவுமே சேஞ்ச் ஆக மாட்ட அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஜஸ்ட் உன்ன லவ் பண்ணணும்னு தானே ஆசைப்பட்டேன். எனக்கு இதுக்கு ஒரு சான்ஸ் குடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஷாட்ட மடக்கிட்டு அவள அடிக்க போறான். செமையா அடிச்சுட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான். ஹீரோயின் உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. அவ இவ்வளவு நேரம் அவனை ட்ரிகர் பண்ணதுக்கு காரணமே இதை ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக தான். ஸோ அவளுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் டே அமைதியா நின்னுட்டு கூண்டுல உள்ள குருவியை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ பின்னாடி வந்து கூட்டு போட்டு விடுறான். என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் என்னோட டைம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயின் இந்த டைலாக் நிறைய டைம் கேட்டுட்டா. எதுவுமே சொல்லாம நிக்கிறா. எனக்கு தெரியும் நீ கோவமா இருக்கேன்னு. நான் உனக்காக காலையிலே போயிட்டு ப்ரெசன்ட் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு இந்த வாட்ச் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கையில போட்டு விடுறான். அப்புறம் இங்க பாரு இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு கோல்ட் பார்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். ஹீரோயின் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. வெயிட் பண்ணு, நான் உனக்காக ஒரு ஐலாண்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கு உன்னோட நேம் தான் வச்சிருக்கேன். உனக்கு வீட்ல இருக்கிறது போர் அடிச்சிச்சுன்னா நான் உன்னை வெக்கேஷனுக்காக கூட்டு போறேன். உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டா, நான் உன் கூடவே இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹீரோ என்னன்னு கேக்குறான். நான் ஹென்ரிய பார்க்கணும். ஒரே ஒரு டைம் கடைசி டைமா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு விருப்பமே இல்லைனாலும் சரின்னு சொல்றான். நெக்ஸ்ட் ஹென்றி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். அவனும் அங்க வரான். அங்கிளை பார்த்ததும் பேசலையேங்க அப்படின்னு கேட்டா, உனக்கு என்ன எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது தெரியலையா? அவ என்னோட ஒய்ஃப். நீ அவளை ஆன்டின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா, நீ ஒரு கவர்ட். உன்னோட கோவத்துல எல்லாத்தையும் ஒய்ஃப் மேல தானே காமிப்ப. நீ அவளுக்கு டிசர்விங்கே கிடையாது அப்படின்னு சொன்னா, அப்போ நான் அவளை டிசர்வ் பண்ணலனா அப்போ நீயா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் உன்னோட ஒத்தான பர்சன் தான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ ஹீரோ கோவமா கண்ணெடுக்கிறான். அதுல ஒரே ஒரு புல்லட்ட போட்டு, இதுல 6 சான்ஸ் இருக்கு. உனக்கு கட்ஸ் இருந்தா கேம்பிள் பண்ணி பாரு அப்படின்னு குடுக்க, அவன் வாங்காம இருக்கான். நீ என்ன கோழையா அப்படின்னு கேட்க, இப்போ ஹென்றி வாங்கி தன்னோட நெத்தில வைக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்க வரா. ஹென்றி ஸ்டாப் பண்ணு அப்படின்னு அவ கெஞ்சிட்டு இருக்கா. எங்க ஹீரோ உனக்கு கட்ஸ் இருந்தா ஷூட் பண்ணு. அப்படியே நீ தைரியத்தோட ஷூட் பண்ணிட்டனா நான் ஹீரோனை உன் கூட அனுப்புறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹென்றிக்கு பயமா இருந்தாலும் ஷூட் பண்றான். அவனுக்கு எதுவும் ஆகல. ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருக்கா. இது உன்னோட டர்ன் அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுத்தா, அவன் பயமே இல்லாம பேஸ்லிக்காக நான் எத்தனை டைம் வேணா ஷூட் பண்ணி காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேங்கிறத ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு அவன் ஷூட் பண்றான். ஹீரோயினும் பயத்துல ப்ளீஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. இப்போவாது என் லவ் நீ நம்புறியா? இதுதான் என்னோட லவ் அப்படின்னு திரும்பவும் கண்ணு எடுத்து வைக்கிறான். இல்ல போதும் நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு அவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அது எப்படி போதும்? என் லவ் நான் உன்கிட்ட ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். என் லைஃப்பை நான் உனக்காக ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கேன் பாரு. இதான் என்னோட லவ் அப்படின்னு மறுபடியும் ட்ரிகர் அமுக்குறான். இந்த டைம் அவனுக்கு எதுவும் ஆகல. இப்போ 6 சான்ஸ்ல ஆல்ரெடி 4 போயிருச்சு. ஸோ இப்போ உனக்கு தப்பிக்கிறதுக்கு 50-50 சான்ஸ் தான் இருக்கு. இதை யூஸ் பண்ண போறியா அப்படின்னு கண்ணை நீட்ட, ஹீரோயின் போயிட்டு ஹென்றி கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ பேசுற லவ் எல்லாமே உன்னோட லைஃப்பை வச்சு மற்றவங்கள பயம் காட்டுறதுக்காக தான் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இன்னைக்கு ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். நீ ரிஸ்க் எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஹென்றி அதை வாங்க போறான். ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட காலில் போய் விழுறா. எனக்கு நீ சொன்னது புரிஞ்சிச்சு. நான் உன்னை லவ் பண்றேன். ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு அவ காலில் விழுந்து அழுறா. பேசலி அப்படின்னு ஹென்றி கூட்டாலும் தயவு செஞ்சு நீ பேரு. நான் என்னை உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு அவனை அங்கிருந்து அனுப்பி விடுறா. அவனும் அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் இப்போ கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கா. ஸோ ஹீரோ அவளை தூக்கி ஹக் பண்றான். நீ எதுக்கும் பயப்படாத. ஃபியூ டேஸ்ல உன்னை வெக்கேஷனுக்காக வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்க வெளியே வர ஹென்ரியோட கையில அந்த மெமரி கார்டு இருக்கு. ஹீரோயின் அவன் கையை டச் பண்ணும்போது அந்த மெமரி கார்டை கொடுத்துருப்பா. இப்போ வீட்டில் போயிட்டு அதை ப்ளே பண்ணி பார்க்குறான். அதில் ஹீரோட அபியூஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அவள் கஷ்டப்பட்டிருக்காளா அப்படின்னு அவனும் ஃபீல் பண்ணுறான். ஆல்ரெடி ஹீரோயின் அவன் கேட்டிருந்திருப்பான், இதுக்காக நீ எதுக்கு போலீஸ் கால் பண்ணல அப்படின்னு. நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் போலீஸ் கால் பண்ணியிருக்கேன். டிவோர்ஸ்க்காக லாயரை ஹையர் பண்ணேன். பட் போர்ட்டர் ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு அவ சொல்கிறா. போர்ட்டர் ஃபேமிலி இந்த சிட்டியில் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். பட் அவங்களுக்குன்னு நிறைய எனிமீஸ் இருக்காங்க. அவங்க கையில் இவனோட டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கான எவிடன்ஸ் கிடச்சிச்சின்னா அதை அவங்க சும்மா விட மாட்டாங்க. அப்போ ஹீரோ இதில் மாட்டிப்பான் அப்படின்னு அவன் தான் பிளான் கொடுத்துருந்துருப்பான். இப்போ அந்த வீடியோவே நெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு அவனை போய் கொஸ்டின் பண்ணா,
அவனும் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளே போலீஸ் அங்கே வந்து அவனை ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பற்றி உங்ககிட்ட நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்கள் எங்க கூட வரணும் அப்படின்னு அவனை கூப்பிட்றாங்க. ஹீரோயினோட சான்ஸ் ஃபைனலி வந்துட்டு ஹீரோட கையை தட்டி விட்டுட்டு இப்போ ஹென்றி பக்கத்தில் போறா. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். பட் ஹீரோவால எதுவும் பண்ண முடியல. ஹீரோயின் இப்போ ஹென்றி கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. குக் பண்ணிட்டு இருக்கும்போது நீ ரெஸ்ட் கூட நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உண்மையாவே உனக்கு குக் பண்ண தெரியுமா அப்படின்னு அவ கேட்குறா. என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா? உனக்காக லஞ்ச்லாம் நான் கட்டி கொடுப்பேன்ல அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி ஹாப்பியா பேசிட்டு இருக்கும்போது டோர் பெல் சத்தம் கேட்குது. ஸோ நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு வெளியே போனா அங்க அங்கிள் வந்து நிற்கிறான். உங்களை தான் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டு போனாங்கல்ல, எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டா, என்னோட பவருக்கு என்னை யாராவது லாக்கப் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு அவன் உள்ள போறான். ஹீரோயின் அவனை பார்த்ததுமே பயப்படுறா. கத்தியை நீட்டிட்டு நிக்கிறா. நீ பயப்பட தேவையில்ல, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கறதுக்காக தான் வந்தேன். நீ உண்மையாவே என்னை விட்டு போகணும்னு நினைக்கியா அப்படின்னு கேட்டா, அவளும் ஆமான்னு சொல்றா. பக்கத்துல போனா அவ ரொம்பவே பயப்படுறா. இப்போ அவன் முன்னாடி ஒரு ஃபைலை வச்சுட்டு, நான் உன்னை நாளைக்கு பிக்கப் பண்றதுக்காக வரேன், நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு அவன் சொல்றான். நீ இப்போ சொன்னதை மீறக்கூடாது அப்படின்னு ஹென்றி சொன்னா, இன்னொரு வார்த்தை நீ பேசுன டிவோர்ஸ் கொடுக்குற மைண்டை நான் மாத்திப்பேன் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து போறான். ஹீரோயின் அந்த ஃபைல் எடுத்து செக் பண்றா. அந்த டிவோர்ஸ் டாக்குமெண்ட் தான். ஸோ அவளுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அடுத்து சாராவை காமிக்கிறாங்க. அவ ஒரு ரவுடியை பார்க்க போறா. அதுல ஹீரோனோட போட்டோஸ் வச்சு கொடுக்குறா. இவ்வளவுதான் நீ டீல் பண்ணும் அப்படின்ட்டு. உன்னால தான் நான் பேச முடியாம மியூட் ஆயிட்டேன். ஸோ அதுக்காக நீ உன் லைஃப் இழந்துதான் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அடுத்து ஹீரோ டிவோர்ஸ்க்காக ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்திருக்கான். ஹீரோயினுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. ஹென்றி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ உன் மொபைல கொடு அப்படின்னு அதை வாங்கி அதுல லொகேஷன் ட்ராக்கரை இன்ஸ்டால் பண்ணி விடுறான். நீ எதுக்கும் பயப்படாத, என்ன ஆச்சுனாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு ஹென்றி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ கொஞ்சம் தைரியமா போறா. கார்ல போயிட்டு இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணி நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஏன்னா நான் உன் கூட இருக்கும்போது நான் ஹாப்பியாவே இல்லை அப்படின்னு அவ சொல்றா. ஸோ என்னை விட்டு நீ போனா ஹாப்பியா இருப்ப அப்படித்தானே அப்படின்னு அவன் கோவப்படுறான். காரையும் வேகமா டிரைவ் பண்றான். அப்புறம் டேனிங்கையும் மாத்தி விடுறான். நீ என்ன பண்ற, எங்க போற அப்படின்னு கேட்டா, நம்ம ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ்ல மீட் பண்ணமோ அங்கதான் போக போறோம் அப்படின்னு காரை வேகமா டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல நீ என் கூட ஹாப்பியா தானே இருந்த அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு வண்டி வேகமா போறத பார்த்தா பயமா இருக்கு. நிக்கோல ஸ்டாப் பண்ணு, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. இங்க ஹென்ரியும் லொகேஷன் ட்ராக்கரை வச்சு பார்த்துட்டே இருப்பான். ஸோ கார் வேற ரூட்ல போகுது அப்படின்னு தெரிஞ்சது அவனும் அங்க கிளம்பி போறான். ஹீரோயின் அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பிளேஸ்க்கு தான் கூட்டு வந்திருக்கான். இந்த பிளேஸ் உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? இங்க தான் நம்ம மீட் பண்ணோம். நான் இங்க தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஃபைனலி நீ இங்க தான் என்னை விட்டு பிரிஞ்சு போன அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களோட பாஸ்ட்டை பத்தி காமிக்கிறாங்க. உண்மையாவே ஸ்டார்டிங்ல ரொம்ப ஹாப்பியா தான் இருந்திருக்காங்க. மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணது, ஹாப்பியா நிறைய டைம் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு 2 பேருக்குமே கஷ்டமா இருக்கு. நீ உண்மையாவே என்ன அப்ப லவ் பண்ணதானே அப்படின்னு கேட்டா, அது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணது நீதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ இப்ப கன் எடுக்கிறான். நான் இது எதையுமே எண்டாக்க விட மாட்டேன் அப்படின்னு கன் எடுத்து காமிக்க, ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல உள்ள ஒரு புல்லட் நம்ம 2 பேரோட ஹார்ட் வழியா போச்சுன்னா, நம்ம இந்த பிளேஸே சாவோம். இந்த ஓஷன்ல 1000 இயர்ஸ் ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நிக்கோலஸ் காம் டவுன் ஆரு, என்ன விடு அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்க இப்போ ஹென்றி வந்து ஸ்டாப் பண்ண சொல்றான். பக்கத்துல வரத ஒன்னு ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு கண்ணை காமிக்க, சரி நான் பக்கத்துல வரல, நீ காம் டவுன் ஆரு, கண்ணை கீழே வை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இல்ல இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனி நாங்க பழைய மாதிரி போக முடியாதுல்ல அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனை கொல்றதுக்காக சாரா ஆளை சூஸ் பண்ணிருப்பாள்ல, அவன் அங்க அவளை கொல்றதுக்காக வரான். அதை நிக்கோலஸ் பார்த்துடுறான். 2 பேரும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ண நிக்கோலஸுக்கு காயம்படுது. ஸோ ஹீரோயின் இப்போ அவனை பிடிக்கிறா. மேபி நான் ஹாப்பியான ஃபேமிலியில பிறந்திருந்தேன்னா நம்மளோட லைஃப்பும் ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்னு அவன் இப்போ ரெக்ரெட் பண்றான். சிலதெல்லாம் அவன் லைஃப்ல நடந்திருந்தா எவ்வளோ அழகா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஹீரோயின் மடியிலே அவனோட உயிரை விடுறான். ஹீரோயினும் அவனுக்காக ஃபீல் பண்ணி அழுறா. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹீரோயினும் நார்மல் லைஃப்க்கு ரிட்டர்ன் வந்துட்டா. இப்போ ஹென்றி மட்டும் தான் அவ கூட இருக்கான். அவன் வந்து அவளுக்கு கோட்டை போட்டு விட அவளும் தேங்க்ஸ்ன்னு சொல்றா. 2 பேரும் ஒரே டைம்ல பேச வராங்க. ஸோ உன்னோட பிளான் என்னது அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு ஹென்றி கேட்க, நான் ஃப்ரான்ஸ்க்கு படிக்க போறேன், பெயிண்டிங் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் இப்போதைக்கு ரிட்டர்ன் வரதா எனக்கு பிளான் இல்லை. நீ என்ன பண்ண போற, நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்டா, நான் சொல்ல வந்தது, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ எப்போ இங்க ரிட்டர்ன் வரணும்னு டிசைட் பண்றியோ அது வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ண போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதோட இந்த ட்ராமாவே எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.